நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம மாறினாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம விட்டு எப்போது விலகாததாக இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? நம் கர்த்தர் பீர் லஹாரோரா இருக்கிறார். பீர் நம்ம காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யோசிக்கிறோம், நான் எங்கே போனாலும் நீர் என்னை காண்கிறீர். குழியில் விழுந்தாலும் பள்ளத்தில் தோணும், எங்கே போனாலும் தேவன் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறீர். பீர் லஹார் ரோயிர், என்னை காண்கிற தேவன் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாம். துறக்கப்பட்ட என்னை
என் கண்களை ஏறெடுப்பேன். மனுஷரை நோக்கி அல்ல, இல்லை எனக்காக இருக்கிற நண்பரை நோக்கியோ அல்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் தேவனை நோக்கி அவரே அடைக்கலம் என்று சொல்லுவேன். எனக்கு ஒத்தாசை வரும் பெறுவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அவருக்கு முழுமையான கனம், அவருக்கு முழுமையான புகழ் தானே. அவரை மட்டும்தான் ஆராதிக்க நாம் படைத்திருக்கிறோம். ஆராதனைக்கு முன்பாக ஆராதனை என்றால் என்ன
வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நான் ஒரு இன்டர்வியூ ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து தேவனால் கூடாதது எதனா இருக்கா சொல்லுங்க, எதனா இருக்கா தேவனால் கூடாதது? தேவனால் எல்லாம் கூடும். அவர் தான் இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆனா அவருக்கு ஒண்ணு பண்ண முடியாது. என்ன தெரியுமா? அவரவே ஆராதிக்க அவரால் முடியாது. அதனாலதான் தேவ தூதர்களை அவர் உண்டாக்கினார். அந்த தேவ தூதர்கள் வானத்துல எப்போதும் இரவும் பகலும் எவ்வேளையிலும் அவரை ஆராதனை செய்வது மாத்திரம்தான் அந்த பரலோகத்துல இருக்கிற வேலை. அது பத்தாதுன்னு தான் மனுஷர்களை அவர் உருவாக்கினார், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருக்கு கனத்தை செலுத்தும்படியாய். அப்போ மனுஷங்க நம்ம என்ன பண்ணணும்? அவரை ஆராதிக்க மட்டும்தான் நம்ம படைத்திருக்கிறோம், தவிர இந்த உலகத்தின் காரியத்துக்கு அல்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவரை ஆராதிப்பது மட்டும்தான் நம்ம வேலை. மனுஷங்க மாத்திரம் இல்ல, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது. everything that has breath shall praise God அப்படின்னு வசனம் சொல்லியிருக்குது. அப்போ அனிமல்ஸ், பறவைகள், ஒரு பிளான்ட், சுவாசிக்கிற எதுவும் அவரை ஆராதிக்குது. ஆனா நம்ம சில நேரத்துல, ஒரு கஷ்டமான நேரத்துல அவரை ஆராதிப்பது மறந்து போகிறோம். ஒரு இக்கட்டான நிலைமையில அவர் ஆராதிப்பது மறந்து போகிறோம். தாவீது ராஜா அழகா சவுல் அவரை கொல்ல வரும் போதோ அவர் ஆராதிக்கிறார், துதிக்கிறார். மரணம் நெருங்கும் போதோ அவர் துதிக்கிறார். அவருக்கு ராஜாவின் பதவி கிடைக்கும் போதோ அவர் துதிக்கிறார். அவர் கடைசி நேரத்துல அவர் அந்த படுக்கையில இருக்கும் பொழுது வரைக்கும் அவர் துதிக்கிறார். அதுக்குதான் தாவீது ராஜாவை இதயத்துக்கு ஏற்றவன் என்று அவர் சொல்லுகிறார். அதே மாதிரிதான் நம்மளும் இந்த நேரத்துல நம்ம எந்த சூழ்நிலை நம்ம கோத்ரூ பண்ணின்னு இருக்கலாம், நம்ம எந்த சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா அவரை ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அது முடிந்து போகிறதா இருக்கிறது. துதியினால எரிகோ மதில் விழுந்து போனது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையிலும் துதியினால நம்ம வாழ்க்கையில இருக்கிற எரிகோ மலை, அந்த மதில் இன்று விழ போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதியினாலதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் போது அந்த சிறைச்சாலை கதவு திறந்தது. எதனால? அவங்க துதித்ததுனால. அவங்க கையில கட்டி கொண்டிருக்கிற அந்த சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது. எதனால? அவங்க அந்த இடத்துல துதித்ததுனால மட்டும்தான். அந்த துதி எவ்வளோ வல்லமையா நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதுனா, அது நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை அந்த துதிக்கு இருக்குது. இந்த நேரத்துல அவரை நம்ம துதிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில எந்த இது இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அவர்கிட்ட நம்ம பாரத்தை கொட்டுவோம். அவர் நம் துதியினால யாவையும் மாற்றக்கூடிய வல்லமையா இருக்கிறார். ஆமென். எழுந்து நின்று நம்ம அவரை ஆராதிப்போம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே, அந்த துதி மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகள் முறியப்பட போகிறது. அந்த துதி அந்த மைண்ட்ல வச்சுதே நம்ம அந்த தேவனை துதிக்க போகிறோம். கண்களை மூடி எவ்வளவு நீங்க கரம் வானத்துக்கு நேராய் உயர்த்துறீங்களோ அவ்வளவு துதி கனம் அவருக்கு உண்டாகிறது, அவ்வளவு துதி கனம் அவருக்கு உண்டாகிறது. நம்ம நோக்கமே நம்ம துதிக்கிறது மட்டும்தான், அவரை உயர்த்தது மட்டும்தான். உங்க நாமம்
மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளை விடுதலையாக்குகிறார் அவரை உயர்த்தும் போது அவர் நம்ம எந்த சூழ்நிலையும் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். நம்ம பாடும்போது அவருக்கு கனத்தை செலுத்தும் போது நம் வாழ்வில் இருக்கிற கட்டுகள் மாறப் போகுது. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் சிறைச்சாலை அடைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் சிறைச்சாலை நம்மளை அடைக்க போறதில்லை சத்துரு கொண்டு வருகிற சங்கிலிகள் நிரந்தரமில்லை அவரை உயர்த்தலாம் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் முற்றிலுமாய் அவருக்காக நம்ம ஒப்புக் கொடுக்கலாம் பாடுவேன் அவருக்காக பாடுவோம் அல்லேலூயா ஆமென். நம்ம சிறைச்சாலைகள் நம்மளுடைய கதவுகள் யாவும் மாற்றக்கூடிய வல்லமைகள் அவருக்கு சத்துரு கொண்டு வருகிற சங்கிலிகள் அது நிரந்தரம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அஸ்திவாரம் சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை இயேசுவே
நம்மளுக்குள்ள எல்லாம் பாரம் இருக்கிறதோ அவர்கிட்ட சொல்லுவோம். நம்மளுக்குள்ள வியாதி இருக்குதா, அந்த வியாதியை போக்கும்படியாய் நீக்கும்படியாய் அவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். நமக்குள்ள கஷ்டம் இருக்கா, நம்ம வியாதியின் வறுமையில நம்ம பினான்சியலா நம்ம லோல இருக்கோமா, அவருக்குள்ள நம்ம இருக்கும் போது அந்த துதியினால இன்று நம்ம ஜெயிக்க போகிறோம். நம்ம வாழ்வில் எந்த ஒரு போராட்ட மத்தியில நம்ம இருந்தாலும் இன்று அந்த பாரத்தை அவருக்குள்ள அவருக்கிட்ட கொட்டி சேர்க்க போகிறோம். அவர் நம் பாரங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம் பாரங்களை சுமந்து நமக்கு இளைப்பாறுகளை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிற தேவன் அவர் ஒருவரே. நமக்காய் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற தேவன் அவர் ஒருவரே. அவர்கிட்ட நம்ம வியாதியின் வறுமைகளும் நம்ம போராட்டங்களும் சொல்லும் போது அவர் அது முடிவுக்கு கொண்டு வருகிறார். இந்த நேரத்துல சொல்லுவோமா, எல்லா வியாதி எல்லா வறுமைகள் மாறுவதாக, நமக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்கள் சொல்லுவோமா அவருக்காக. இந்த இடத்துல அவர் உள்ளாவி கொண்டிருக்கிறார். அவர் நம் பாரங்களை, அவர் நம்மளுடைய புலம்பங்களை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர்கிட்ட கொட்டி தீர்ப்போமா. இயேசுவே இயேசுவே போராட்டங்களை முறிக்கிறதற்கு அந்த துதிதான் நம்மளுக்கு உதவியா இருக்கிறது. சத்தமாய் பாடும் போது அது துதியாய் மாறுகிறது. எழும்பி வரும் எழும்பி வரும் அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். யெகோவா ராஃபா, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. என் சுகம் நீரானீரே, கடந்த நாட்களில் என்னுடனே என்றும் நம் அருகில் இருக்கிற தேவன். தாவீதின் குமாரன் எசேக்கியேல் ராஜாவை குணமாக்கின தேவன் இன்றும் நம்மை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். நீ எழும்பிடு என்றீரே
இருக்கிறது. எல்லாரும் கடைசியா ஒரு வாட்டி சொல்லலாமா? அவர் நம் பாதத்தின் சுவடுகளா இருக்கிறார். நம்ம பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒரு பலனா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இன்று நீங்க அறிக்கை செய்தது போல, நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது போல, உங்களுடைய பாரங்களை அவர்கிட்ட சுமந்தது போல சுமக்க அவர் வல்லமையா இருக்கிறார். நீங்க பாரத்தை சொன்னீங்களா? அவர் சுமக்கிறவரா இருக்கிறார். இன்று நம்ம விடுதலையோடு இருக்கிறோம். அதற்காக தான் அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார், நமக்காய் உயிரோடு எழும்பினார். அவர் நம்மளை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அவர் நம்மளை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அந்த தேவனை துதிக்கும் போது எரிகோ மதில் விழுந்தது. அந்த தேவனை துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அப்படியாய் நம்ம இன்று துதித்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறைச்சாலைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கிலிகள் அது இன்று அவிழ்க்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இன்று நம்ம விடுதலையோடு கடந்து சென்று போக போகிறோம். அவர் நம் தேவனா இருக்கிறார். நம் தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் அசாத்தியம் செய்கிறவர். அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். He is a supernatural God who can do supernatural miracle in our life. அப்படியா ஒரு தேவன் நம் அப்பாவா இருக்கிறார். அந்த தேவனை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். நம்ம இன்று சுதந்திரவாளிகளாய் கடந்து சென்று போகிறோம். இனி பிசாசுக்கு நம் மேல் அதிகாரம் இல்லை. பிசாசு கொண்டு வருகிற எந்த வியாதிக்கு நம்ம அடிமை இல்லை. பிசாசு கொண்டு வருகிற எந்த பிரச்சனைகளுக்கும் நம் இன்று அடிமை இல்லை. ஏனென்றால் நம்ம விடுதலையாக்குகிற தேவன் நம் மத்தியில் நம் அப்பாவா இருக்கிறார். அவர் நம் தகப்பனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைக்கு எதுவும் சேதப்படுத்த அவர் விடமாட்டார். அவர் விடாதவர், நமக்காய் பேசுகிறவர், நமக்காய் வாக்கு கடங்க பெருமூச்சியோடு வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறவர். அவர் நம் அருகில் இருக்கிறவர். அப்பா, நான் எதுவுக்கும் கவலைப்பட மாட்டேன். We shall not fear for anything, Lord. We shall only praise you. We shall only praise you, Father. நாங்க துதிக்க மட்டுமே இருக்கிறோம். நாங்கள் உம்மை துதிப்போம். எவ்வேளையிலும், எந்த நேரத்திலும், எந்த பிரச்சனையின் மத்தியிலும் நாங்கள் உம்மை துதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று இயேசுவே. நாங்கள் துதிப்போம், துதிப்போம். துதியினால் எல்லாம் மாறும் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் இந்த இடத்துல அசைவாடின கிருபைக்காய் நன்றி. ஒருவரையும் சந்தித்து அவரோட நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், நீங்க இன்று எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காய், துதிக்கிற மாற்றம் எங்கள் வாழ்வில் எந்த நேரத்திலும் துதிக்கணும் என்ற மாற்றம் நீர் எங்களுக்குள் உருவாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய ஆளுகைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய வல்லமைக்காக, தேவ தூதர்களுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். We thank you for the Holy Spirit, Father. நன்றி தகப்பனே. அனைத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறாக. அப்பா, நீங்க எங்க வர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுகிற கிருபைக்காக, பண்ணின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனைகளும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, நீர் நடத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சங்கீத ஆராதனை சங்கீதம் 70, Psalm chapter 70, 1-5. சங்கீதம் 70 1 துவங்கி 5 வசனங்கள் முடிய. நினைப்பூட்டுதலாக பாடி ராகாத் அளவினுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, என்னை விடுவியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள்
பின்னிட்டு திரும்பி இலச்சையாடுவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுபவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகுது என்று எப்போதும் சொல்வார்களாக. நம் யாவருமாய் சேர்ந்து வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையுமானவள், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர், கர்த்தாவே தாமதியாயும் என்பதே. ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு, ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். 7ஆம் சங்கீதம் 5 வசனங்கள் இருந்தாலும் அதை 3 பாகமாக நாம் பார்க்கிறோம். அவன் துன்பத்திலிருந்து தாவீது ஆண்டவரிடம் கேட்கிற விண்ணப்பிக்கிற சங்கீதம் 1, 2, 3 காணப்படுகிறது. பரியாசப்படுகிறவர்கள், பரியாசம் செய்பவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக, நீதிமான்கள் நிலைத்திருக்கும்படியாக கூட இந்த 1, 2, 3 வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. வாசிக்கலாம். 1, 2, 3. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணமடைவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. எவ்வளவு பெரிய நம்பிக்கை, விசுவாசம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விடுகிறான். வாய்ப்பு அநேகம் இருந்தாலும், சவுலை கொல்லும்படியான வாய்ப்பு இருந்தது, கொல்லவில்லை. எல்லாம் ஆண்டவர் கையிலே அவன் ஒப்பு கொடுக்கிறவனாக கடைசி பர்யந்தம் இருந்தான். ஏன்? ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று. ஆகினாலே அவன் அப்படியாய் வேண்டிக் கொள்கிற காரியத்தை அந்த 3 வசனங்களில் பார்க்கணும். இந்த 2 வசனம் என்ன சொல்கிறது என்றால், 4ஆம் வசனம் தேவையில் உள்ளவர்களுக்காக, யாருக்கு தேவையோ அது தேவையில் உள்ளவர்களுக்காகவும், 5ஆம் வசனம் ஏழைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஜெபமாக இது காணப்படுகிறது. வாசிக்கலாம். 4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில் உள்ளவர்களுக்காக இந்த விண்ணப்பமாய் காணப்படுகிறது. உம்மை தேடுகிற யாவரும் எப்போ தேடுவாங்க? தேவைப்படும் போது தேடுவாங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். தேடினா என்ன ஆகும்? ஆமாம், சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பின் மகிமை ஆவதாக படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகுது என்று எல்லோரும் சொல்வார்கள். கண்டுபிடித்த உடனே அவங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வார்களாக. இது 5ஆம் வசனம் ஏழைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. வாசிக்கலாம். நானும்
சிறுமையும் எளிமையுமானவன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர். கர்த்தாவே தாமதியாயும். ஏழைகளுக்காக விண்ணப்பிக்கிற ஜெபமாய் கூட காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நீதி உள்ளவர் என்பதை அவன் சரியாக அறிந்ததினாலே இவ்விதமாய் அவன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்காக இன்னும் கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது. சூழ்நிலை மோடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சாவை வென்றவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை உயர்ச்சுகிறோம் அப்பா, உம்மை கனமடைச்சுகிறோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, 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 நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சேர்ந்து பாடுங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும், நீங்க மட்டும் எனக்கு போதும். கடைசி காலங்களிலே கூட இருக்கிறவர்கள், துணையா இருக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். கர்த்தர் யாரை முன்னெடுத்து கொள்ள போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. நாங்கள் எப்போ போக போகிறோம் யாருக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஒரே ஒரு தஞ்சம் அடைகிறோம் என்று சொன்னால் அது நம் தேவனின் தஞ்சம் மட்டுமே. ஆண்டவரே உங்கள் பாதை மட்டுமே எங்களுக்கு போதும், உங்கள் சமூகம் எங்களுக்கு போதும். நீங்கள் மட்டும்தான் எனக்கு நிறைவானவர், நீங்கள் மட்டும்தான் எனக்கு முழுமையானவர், நீங்கள் மட்டும் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற காலத்தில் இருக்கிறோம். மனிதர்கள் எல்லா காரியங்களுக்கும் ஓடுகிறான், எல்லா விஷயத்துக்கும் ஓடுகிறான். ஆனால் கடைசியில் அவனுக்கு கிடைப்பதோ மீண்டும் மண்ணுக்கே போகிற ஆகாரமும், மீண்டும் மண்ணுக்கே போகிற பணமும், மீண்டும் மண்ணுக்கே போகிற ஆஸ்திக்காக ஓடுகிறான். ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுக்கு பிரயாசப்படுகிறவன் சிறிய கூட்டமாய் தான் இருக்கிறார்கள். இவ்வேளையில் உங்களை தேற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் எனக்கு என்று சொல்லி, ஆண்டவரே என் ஜீவனை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அலைந்து திரிகிறேன், எதற்காக? ஒன்றுமில்லாத பொருளுக்காக. ஆனால் நீரோ எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க.
ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் என்ன செய்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நேற்று இரவு ஒரு செய்தி கொடுத்தார், இப்போ காலை ஒரு செய்தியை பேச சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், காலையில் தம்பி எனக்கு சொல்கிறான், அண்ணா காலையில் வந்து சோஃபாவில் உட்காந்தாருன்னா அண்ணா அப்பா இப்போ இல்லை என்று சொல்லும்போது அது எவ்வளோ ஷாக்காக இருந்தது. இது இப்படியான மரணம், இது 2வது மரணம் நம்ம குடும்பத்தில். இப்படியான மரணம், நோயிட்டு மறிக்காமல் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். என்னோட பெரியப்பா செல்லப்பா அவரும் அதே போல தான் வெளியே போனார், ஒரு கடையில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்த இடத்திலே அவர் ஜீவன் அவரை விட்டு பிரிந்து போனது. அல்லேலூயா, நல்ல ஒரு மரணம். அதே போல் சித்தப்பாவும் காலை வந்து உட்கார்ந்த இடத்திலே அவர் ஜீவன் பிரிந்து போனது. கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அந்த ஒரு விஷயத்துக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா நோய்பட்டு வியாதியில் உட்கார்ந்து அப்படி இல்லாமல் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லும்போது அது ஒரு சமாதானத்தை தருகிறது. அல்லேலூயா, ஒரு சமாதானத்தை தரும். அப்போ மரணம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா ஒரு மனிதன் பிறந்தால் அவன் என்ன ஆகணும்? மறிச்சே அவனை யார். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா, நான் மறிச்சாலும் நான் மீண்டும் வேற ஒரு மிருகத்திலேயாவது இல்லை வேற ஒரு உடலிலாவது நான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை தேடி போகிற கூட்டமும் இருக்கு. எந்த கூட்டம்? நான் போய் ஒருத்தரை போய் கேட்டேன்னா அவர்கள் வந்து எங்கள் அப்பா பேசுகிறத வந்து அவங்க பேசி காட்டுறாங்க, எங்கள் அம்மா பேசுகிறத அவருக்கு பேசி காட்டுறாங்க. அவைகளெல்லாம் அவர்கள் பேசுறது கிடையாது. பிசாசானவன் இறங்கி உங்களை வசயம் செய்து உங்களிடம் பேசுகிற காரியம் அது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு குறி சொல்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா செத்துட்டாரு, அவர் இப்போ என்ன நினைக்கிறாரு, எங்கள் அம்மா செத்துட்டாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் இருக்கிற முட்டாளுங்க புதையல் எங்கே வச்சிருக்கிறான்னு கேட்டு சொல்லுங்கன்றானுங்க. எங்கே வச்சிருக்கிறாரா? புதையல் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு போய் கேட்ட சொல்லுங்க. யாரை? செத்து போனவனை போயிட்டு புதையல் எங்கே வச்சிருக்காங்க, ஆமாம் அவர் சொல்கிறாராம் புதையல் இங்கே இருக்குன்னு சொல்லி. இவைகளெல்லாம் அவர்கள் கிடையாது. மரித்த பிறகு உனக்கு இந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. மரித்த பிறகு இந்த இடத்துல நீ உனக்கான நேரம் கிடையாது, முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இருக்கவே முடியாது. நீ என்ன பண்ண முடியாது? இங்கே இருக்கவே முடியாது. நீங்கள் அசைவாட உளவாட முடியவே முடியாது. இங்கே உளவாடுகிறது எதுவென்று சொன்னால் பிசாசானவன். பிசாசானவன் என்ன செய்கிறானா, உன்னை தஞ்சம் படுத்துகிறா, உன்னை இழுக்கிறா. இப்படிதான் இவங்க என்று சொல்லி அந்த பிசாசு உன்னை ஆளுகை செய்கிறது தான் இந்த பூமி மேலே சுற்றி வருகிற அந்த பிசாசின் அதிகாரம், பிசாசின் காரியம். அவன் என்ன செய்கிறான்? உன்னை வசயம் செய்கிறா, உன்னிடம் இருக்கும்படியாக விரும்புகிறா. வேற எந்த ஆவிக்கும் இந்த இடத்துல இடம் கிடையாது. தெரியுமா? மரிச்சா உனக்கு இந்த பூமி மேலே என்ன கிடையாது? இடம் கிடையாது. யூ ஹாவ் டு கோ. நியாயம் தீர்ப்பு வரல நீங்கள் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். வேறு எங்கேயும் உனக்கான இடம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது சிலர் சொல்லுகிறார்கள், மரித்த பிறகு ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறாங்க, மரித்த பிறகு இங்கே வச்சுருக்கிறாங்க, மரித்த பிறகு அங்கே வச்சுருக்காங்க. அவைகளெல்லாம் கிடையாது. இப்போ இந்த கிறிஸ்துவத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் என்ன சரித்திரத்துக்காக நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் என்ன நம்புகிறாங்க என்று சொன்னால், மரித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்வு, ஒரு ஜீவன் உண்டு. நம்ம மரித்த பிறகு நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு பிறகுதான் நீ என்ன ஆக போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானிப்பார். எப்படி விசுவாசமாக இருந்தாய், எப்படி நடந்து கொண்டாய் என்று சொல்லி தீர்மானித்து கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பில் நீ எங்கே போகிறாய், என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். இப்போ வந்து நம்ம எந்த காலத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த காலம் இது? உயிர்த்தெழுதலின் காலம். சபையின் காலம் என்றால் உயிர்த்தெழுதலின் காலம். எப்பொழுது கர்த்தர் வந்து நம்மை அழைப்பார் என்று தெரியாது. அது மரணம் கிடையாது. நாம் அப்படியா எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்படியா என்னாக போகிறோம்? எடுத்துக்கொள்ள போகிறோம். இது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. யோவான் வந்து 19 அந்த தீவில் இருக்கும்போது கர்த்தர் அழைத்த உடனே யோவான் என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படியா இருக்கும்போது இங்கே இருக்கிறவர்கள் அப்படியாக ஒரு க்ஷணத்தில் மாயமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அது கர்த்தர் அவர்களை நீதிமான்களை எடுத்துக்கொள்ளுகிற காரியம். இப்போ 2 காரியம் இருக்குது. கர்த்தர் நீதிமான்களை என்ன செய்கிறாரு? சபையை எடுத்துக்கொள்ளுகிறார். 2வது காரியம் மரணம் என்று சொல்லி, இது நாம் விசுவாசிக்கிற
காரியங்கள். ஆனால் இன்னொரு குடும்பம், இன்னொரு மதம், ஹிந்துவாக இருக்கலாம், புத்தர்களாம் இருக்கலாம், ஜெயின மதமாக இருக்கலாம், அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், நாம் சொல்லுகிறது போல அந்த ஜீவனானது மரித்த பிறகு அது இங்கேயே என்ன ஆகுது, சுற்றி 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 ஒரு நாய்க்குள்ளவோ ஒரு பூனைக்குள்ளவோ ஒரு மாடுக்குள்ளவோ இல்லை ஏதோ ஒரு மனிதங்குள்ளவோ அது என்ன செய்யுது, மீண்டும் பிறந்து இன்கார்னேட் ஆகி மீண்டும் பிறந்து வருகிறது என்று சொல்லி சில வேறு மதங்கள் அதை சொல்லுகிறார்கள். அப்படியா இருக்க முடியாது. கர்த்தர் உண்டாக்கின இந்த ஜீவன் ஒரு மிருகத்துக்கு போகவே போகாது, ஒரு மிருகத்துக்குள்ளே இருக்கவே முடியாது. ஏன்னா இது கர்த்தர் உண்டாக்கினது, அது கர்த்தருக்கு தான் பதில் சொல்லணும். சரியா? அப்படியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பழையவர்கள், நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க, என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போய் ஒரு இடத்துல பொதிச்சு வைக்கிறாங்க. அது அங்கே இருக்குது, எங்கள் அப்பா அங்கே இருக்கிறாரு, காகையாக வருகிறாரு, காகையாய் வருகிறாரு. காலையில் எங்கள் அப்பா கத்துற டைமில் அந்த காக்கான்னு கத்துது அப்படின்னெல்லாம் பல மூடர்கள் பல விஷயங்களை பேசிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. அப்படியான நேரத்தில் காலத்தில் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவ மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவ மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தால், கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு மரணம் பிரியமானது. கிறிஸ்துவுக்கு மரணம் என்ன பிரியமானது. கிறிஸ்துவ வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. நீதிமான் மரிச்சால் கர்த்தருக்கு என்னவா, பிரியம், சந்தோஷம் பட்டுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமான் மரிச்சால் கர்த்தருக்கு பிரியம். நான் ஒரு மரணத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சவங்க, இவர் விசுவாசியா இருக்கிறாங்கன்னா ஒரு யோசனை வரும். சரி, இவங்க நீதிமானா இருக்கிறாங்க, கர்த்தர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தர் எடுத்துக்கொண்டா. இப்போ ஒரு சின்னதாக ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு ஐயா வந்தாங்க. ஐயா அப்போ வரும்போதே அவர் இறந்துட்டாராம். இறந்துட்ட உடனே நாங்கள் பார்க்குறோம், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நன்மையாக இருந்திருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நன்மையாக இருந்தாங்க. ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால் அவர் இப்போ எங்கே செல்லுவார் எனக்கு தெரியலையே. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், நீதிமானாக இருந்தால், நீதிமான மரம் கர்த்தருக்கு பிரியமானது. பிரியமாக இருக்கிறதுனால கர்த்தர் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் வரும்போது கர்த்தர் என்ன செய்ய போகிறார், எடுத்துக்கொள்ள போகிறார். தம்பி வா போதும் என்று சொல்லி உன்னை ஏன்னா நீதிமானாய் வாழ்ந்ததுனால, நீ பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால, நீ கர்த்தரின் காரியங்களை கைப்பிடிச்சு நடந்ததுனால கர்த்தர் உன்னை என்ன செய்ய போகிறார், அவர் வருகிற காரியங்களை உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார். நீ அப்படி இல்லாமல் இருந்தா கர்த்தர் நான் துக்கித்து பார்க்கிறதை போலதான் கர்த்தரும் துக்கித்து பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த புள்ளை என்னை ஏற்றுக்கொண்டு இருந்தால் நான் இவனை எடுத்துக்கொண்டிருப்பேன் தானே என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து கவலைப்படுகிற தேவனா இருக்கு. ஏன்னா வசனம் அழகா சொல்கிறது, நீதிமான்களோட மரணத்தை கர்த்தர் வேறுங்க. சங்கீதம் 116 படிங்க. சங்கீதம் 116 Psalms 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை மரணம் அவர் பார்வைக்கு என்ன ஆயிற்று, அருமையானது. கர்த்தருடைய பார்வைக்கு என்னவென்றால், அவருடைய பிள்ளைகள் அவர்களை காணும்படியாக வருகிறார்கள் என்ற அர்த்தமாம். அல்லேலூயா. யாரோட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. அவர் மரிச்சதுனால அவரை பார்க்கும்படியாய், யாரை பார்க்கும்படியாய், தேவனை பார்க்கும்படியாய் வருகிறார்கள் என்று சொல்லி அது அர்த்தமாம். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் மரிச்சா ஏதோ பாதாளத்துக்கு போவது கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள் மரிச்சா தேவனை சந்திக்க போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ பூனையோ ஏதோ ஆடோ ஏதோ ஒரு மிருகத்தில் போய் இருக்கிறது கிடையாது, ஏதோ வீட்டில் இருப்பது கிடையாது. நான் மரிச்சா தேவனை சந்திக்க செல்லுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம், நீ கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமான் மரணம் பிரியமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ நீதிமானாய் மரிச்சால் அது கர்த்தருக்கு பிரியம். நீ நீதிமான் இல்லாமல் மரிச்சால் அது கர்த்தருக்கு பிடிக்காது, அது பிரியமானது அல்ல. அல்லேலூயா. அப்போ உன் மரணம் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும், நீதிமானாய் நடந்து கொள்ளுங்க. என்னைக்கு வரோம் என்று சொல்ல தெரியாது, இன்னைக்கு வரோமா நாளைக்கு வரோமான்னு தெரியாது. ஆனால் நீதிமானாய் இருக்க கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்து கொண்டு வருகிறா. அல்லேலூயா. ஏன் உன் ஜீவனை எடுக்கலை? போன ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போன புதன்கிழமை தான் போனேன். இது கர்த்தருடைய நேரம். இது என்ன நேரம்? கர்த்தருடைய
நேரம். இந்த நேரத்தில் நான் வாழ்ந்து கொண்டேன். இட் இஸ் நாட் யுவர் டைம், இது கர்த்தருடைய நேரம். அவர் நேரத்தில் நீ வாழ்கிறன்னா அவர் எப்போ வேணாலும் அந்த கிளாக்கை நிற்க வைக்க முடியும். அவர் எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அந்த கிளாக் என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண. அவர் நேரத்தை உனக்கு இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். அந்த நேரத்தை என்ன செய்ய முடியும், குறைக்க முடியாது, நிப்பாட்ட முடியும். என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது, அதை நிப்பாட்ட முடியும். கர்த்தர் நிப்பாட்டினால் அவ்வளவுதான், அவர் நேரத்தில் உனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீதிமானாக இருக்கிறவன் கர்த்தர் இந்த பூமியில் அவர் நேரத்தை நிப்பாட்டினால் பரலோகத்தில் அவர் நேரம் துவங்குகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியிலே உன் நேரம் நிப்பாட்டினாலும் பரலோகத்தில் உன் நேரம் துவக்குகிற தேவனா இருக்கிறார். அதற்கு நீ என்ன செய்யணும், அவர் வழியில் நடக்கணும். என்ன செய்யணும், நீதிமானா இருக்கிற என்ன செய்யணும், ரட்சிப்பின் பாத்திரத்தை தினமும் 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 அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற உறுதி எல்லா நேரத்திலும் நம்ம கிட்ட இருக்கணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளை திருமணி பாவம் செய்தால் உன் மரணம் ஒரு கேள்விக்குறியாய் மாறிடும். நீ நீதிமானின் மரணத்தை சந்திக்கிறாயா இல்ல அநீதிமானின் மரணத்தை சந்திக்கிறாயா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். ஏன், நீ பாவமான வாழ்க்கையில் இருக்கிறதுனால உன் மரணம் ஒரு கேள்வியாய் மாறிடும். பாவிக்கு மரணம் ஒரு கேள்வி, எங்க போவான்னு தெரியாது. அப்படிதானே, எங்க போவான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பாவியா இருக்கிறான். அது நீதிமானாய் மரிச்சா என்ன செய்வீங்க, என்ன சொல்வீங்க நீங்க, நீதிமான் இவரு, கர்த்தர் இவர் என்ன பண்ணாரு, எடுத்துக்கொண்டார். கர்த்தர் என்ன செய்தார், இவரை எடுத்துக்கொண்டார். ஏன், இவர் நீதிமான், இவர் மரணத்தில் கர்த்தர் பிரியம்படுக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம் எடுத்து படிங்க. ஐசையா 57ஆம் அதிகாரம் 1-2. ஐசையா 57ஆம் அதிகாரம் 1-2. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் என்ன ஆகப்படுகிறான், என்ன வர்றதுக்கு முன்னே யார் எடுத்துக்கொள்கிறார், நீதிமானை. தீங்கு உனக்கு வர்றதுக்கு முன்னே நீதிமான் என்ன ஆகிறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. எடுத்துக்கொண்ட பிறகு இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் வருது. என்ன வருஷம், 7 வருஷம் உபத்திரவ காலம் வருது. அந்த உபத்திரவ காலத்துல என்றும் சந்திக்காத, என்றும் சந்திக்காத, என்றும் நேரிடாத என்ன காலம் அது, உபத்திரவ காலம். நான் அப்படிதான் நினைச்சேன், அந்த 7 வருஷத்தான் நினைச்சேன். அந்த 7 வருஷத்துக்கு பிறகும் பிரச்சனைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தர் வலு சர்ப்பத்தை அவிழ்த்து விடுகிறாராம். எதை அவிழ்த்து விடுகிறார், வலு சர்ப்பத்தை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். அவன் துன்பப்படுத்துறான் பாருங்க. அந்த காலம் இன்னமும் பயங்கரமா இருக்கும். அதாவது அழகா கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். என்ன வராததுக்கு முன்னேங்க யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், நீதிமான்கள். உனக்கு உபத்திரம் வர்றதுக்கு முன்னவே கர்த்தர் என்ன செய்ய போகிறார், யார் எடுத்துக்கொள்ள போகிறார், நீதிமான்களை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிஃபோர் யூ see this tribulation, இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் பார்க்கிறதுக்கு முன்னவே நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம். மரணம், கிறிஸ்துவுக்குள் மரணம் என்னவென்றால் நீதிமான்கள் இந்த பூமியில் இருக்கிற உபத்திரவத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஏன், கர்த்தர் அவர்களை என்ன செய்ய போகிறார், எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான். என்ன படம், என்ன பாஸ்டர் ஜனநாயகன் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அல்லேலூயா. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் டாபிக்காக போயினுக்குது. எவன் திட்டனாலும் அதை தான் பார்த்துனுக்கிறான். நான் அதை பார்க்கல. வெளிப்படுத்தல் புஸ்தகம். என்ன மூவி பார்த்தேன், வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்று சொல்லி ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த பிறகு என்னோட பார்வையே மாறிடுச்சு. அல்லேலூயா. என்னோட பார்வையே மாறிடுச்சு. எவ்வளவு மரணங்களை பார்த்தேன் என்று சொன்னால், அல்லேலூயா, 3/4 பாகம் ஜனங்கள் மரிக்கிறார்கள். எவ்வளவு பாகம், 3/4. எவ்வளோ, 3/4 ஜனங்க மரிக்கிறாங்க. அப்படியே மரிக்கிறாங்க. அவர் மரணம் அப்படியே விழுங்குகிறது. அதை பார்க்கிற அப்படியே அந்த மரணம் என்ன செய்து அவர்களை விழுங்குகிறது. நான் சொன்ன உடனே பாபு மூஞ்சி அப்படியே சின்னதாயிடுச்சு. என்ன ஐயா,
அந்த கால் பாகம்னா பூமியான்னு கேட்டார். பூமி இல்லை, அந்த கால் பாகம்னா ஜனங்கன்னு சொன்ன பாரு. அவர் பயந்துட்டார். ஏன் அந்த கால் பாகம்னா அவ்வளோ ஜனங்க சாவாங்களே. ஆமாம், யார் மறிப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்நிய தேவனை அந்நிய காரியங்களை விரும்புகிறவர்கள், விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறவர்கள். நான் ஒன்று சொன்னேன், விக்கிரகம்னா ஏதோ கோயிலில் இருக்கிற விக்கிரகம் இல்லை, கர்த்தரை எதிர்த்து விரும்புகிற எல்லா காரியமும் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்வர்கள் அந்த மரணத்தை சந்திப்பார்கள். அதை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. அதை பார்க்கும்போது பயம் வந்துடுச்சு. ஐயோ, இவ்வளவு உபத்திரவமா, இவ்வளோ பெரிய கொடிய மிருகம் வரப்போகிறதா, இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடுச்சு. ஆண்டவரே, இதை நான் என்ன செய்யக்கூடாது, நான் இதை சந்திக்கக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரம் வருகிறதுக்கு முன்னவே உன்னை என்ன செய்ய போகிற கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள நீதிமானா இருக்கும்போது நீ பிரியப்படுவர்களோ இல்லை நீ மறிச்சாலோ உன்னுடைய சுபாவம், உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா நல்லதியா. உபத்திரவத்துக்கு முன்னவே இவர்கள் எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கொடிய காலத்திற்கு முன்னவே இவர்கள் கர்த்தர் என்ன பண்ணாருங்க, எடுத்துக்கொண்டார். இப்போ ஆல்ரெடி மறித்தவர்கள் எங்க இருக்கிறார்கள்? ஆல்ரெடி மறித்தவர்கள் என்ன ஆக போறாங்க? அவர்களும் இயேசு வரும்போது சபையும் மரித்தவர்களும் எடுத்துக்கொள்ள போறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபைனா யாரு? நம்ம இருக்கிற, நம்ம தான் சபை. சபையும் மரித்தவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து ரட்சிப்படைந்து நீதிமானா இருக்கிறவர்கள் என்ன ஆக போறாங்க? எடுத்துக்கொள்ள போறாங்க. அவர்களுக்கு என்ன கிடையாது தெரியுமா? இந்த உபத்திரவம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பூமியில் மேல் இருக்கிற உபத்திரவம் சின்ன காரியம், அது ஒண்ணுமே கிடையாது. அது அல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் பெரிய உபத்திரவம் வரப்போகிறது. அதில் தப்பிவிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றே ரட்சணிய காலம். தம்பி, நீ இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா என்னைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமே, நீ நாளைக்கு மரிச்சா எங்க போவன்னு நீ உனக்கு தெரிஞ்சிடும். உனக்கு இப்பவே தெரியும். உனக்கு உன்னை பற்றி தெரியாமல் யாருக்கு தெரியும் சொல்லுங்க? உங்களுக்கு உங்களை பற்றி உனக்கே தெரியலன்னா இப்போ யாருக்கு தெரியும்? உங்களுக்கு கிளீனாக தெரியும் நீ யார், என்ன பழக்கம், என்ன நடந்துக்கிற, எப்படி போகிறேன் என்று சொல்லி. நாளைக்கு நான் மறிச்ச நீ எங்கே போகவே? அந்த 7 வருஷம் உபத்திரம். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் உபத்திரம் உனக்கு ஆக்கினி தீர்ப்பு தான். என்ன தீர்ப்பு உனக்கு? ஆக்கினி தீர்ப்பு தான். அப்படியே நடந்து வர்றாங்க. அந்த 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 காட்சியை பார்க்கிறேன். அப்படியே நடந்து வர்றாங்க. நடந்து வருகிறவர்கள் அப்படியே பெரிய குழி இருக்கிறது. அப்படியே வருகிற அந்த குழியில் அப்படியே விழுகிறார்கள். யார் அவர்கள் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். கர்த்தர் அவர்களை ஆக்கினி தீர்ப்புக்கு தள்ளுகிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளை நேசிக்கிற கர்த்தர் எவ்வளவு கடின உள்ளத்தோடு கூட உனக்கு அந்த தண்டனை கொடுக்குறாரு தெரியுமா? அவர் விரும்பி அந்த தண்டனை உங்களுக்கு கொடுக்கலங்க. கர்த்தர் விரும்பி உன்னை ஆக்கினி தீர்ப்புக்கு தள்ளலைங்க. உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை அரவணைக்கிற கர்த்தர், உங்களை அரவணைத்து காத்துக்கொள்கிற கர்த்தர் எவ்வளவு கடின உள்ளம் இருந்தால் அவர் உன்னை அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு தள்ளுகிறார். எவ்வளவு நேரத்தை நம்ம கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னமும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டா எப்பொழுது நாம் மாற்றிக்கொள்ளுவோம்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அரவணைக்கிறார், உன்மேல் பிரியமாக இருக்கிறார். அவரை போல வேறு கடவுள் எங்கெங்க கிடையாது. அல்லேலூயா. அவரை போல வேற கடவுள் எங்கேயும் கிடையாது. அந்த தேவன் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. 3வது காரியம் எடுத்து பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 22. லூக்கா 16:22. லூக்கா 16:22. லூக் 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து யாரை கொண்டு போனது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ நீதிமானாய் மரிச்சா உன்னை யார் கொண்டு போவது? தெய்வத்துடன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 4 பேர் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு 4 பேரை சம்பாதிச்சிக்க வச்சுக்கணுவாங்க. என்ன பண்ண, எவ்வளோ பேரை சம்பாதிச்சு வச்சுக்கணுமா? ஏன் அந்த 4 பேர்? செத்தா தூக்கின்னு போகிறதுக்கு. அல்லேலூயா. 4 பேர் என்ன பண்ணுங்க, திட்டுவாங்க பாருங்க. மகம் பூமியில் இருந்துச்சு பாரு. ஒருத்தர்கிட்ட பேசுறது கிடையாது, ஒருத்தர்கிட்ட நடந்து கிடையாது, ஒரு விசேஷத்துக்கு வருது கிடையாது. நீ செத்தா உன்னை எவன் தூக்கின்னு போறான்னு பார்க்கலாம். நீ செத்தா எவன் தூக்கின்னு போறான் எல்லாம் சபிக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிறேன் நான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க இவ்வளோ அழகா சொல்லுகிறா. அல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் அவர்களோட தூதர்களை, ஆமேன், நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அவர்களோட தூதர்களை அனுப்பி எங்க கொண்டு போய் விடுகிறாராம்?
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க போய் விடுகிறாங்க? ஆபிரகாமின் மடியில உட்கார வைக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார? தரித்திரன் என்னவா இருந்தான்? நீதிமானா இருந்த. நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ நீதிமானாய் மரிச்சால் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. இரண்டாவது காரியம், நீ நீதிமானாய் மரிச்சால் உபத்திரவம் உண்டாகாது, உன்னை சேதம் அடிச்சாது. மூன்றாவது காரியம், நீ நீதிமானாய் மரிச்சா தூதர்கள் என்ன செய்யும்? உங்களை கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 4 பேர் தேவையில்லை. அல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் உன்னை கொண்டு செல்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. ஏன்? நீ நீதிமானாய் மரிச்சதுனால, நீ தேவனை ஏற்றுக்கொண்டதுனால. நேரம் இல்லாத சீக்கிரம் போகிறேன். 4வது காரியம், லூக்கு 23:43 படிங்க சீக்கிரம். லூக்கு 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே. அதுக்கு முன்ன இருக்கிற வசனங்களை படிங்க சிஸ்டர். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் என்ன செய்யும் ஆண்டவரே? நினைத்தருளும். அது கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்க? 40வது வசனம் பாருங்க சிஸ்டர். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நானோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அடைக்கிறோம். இவரோ என்ன ஒன்றது நடப்பிக்கவில்லை? தகாதது ஒன்றையும். யார் பண்ணல? இயேசு. இந்த கதை என்ன தெரியுமா? 2 கல்வன்கள் இருக்கிறாங்க. 2 கல்வகன் மத்தியில இயேசு இருக்கிறார். அந்த பக்கம் இருக்கிற கல்வன் இயேசுவை பார்த்து இப்படியா பரியாசம் பண்ணுகிறான். அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் சொல்றான், நானும் நீயும் சரியில்லை, நானும் நீயும் கொலை பண்ணியிருக்கிறோம், இந்த தண்டனை ஆனது நமக்கு சரியானது. கரெக்டா? இந்த தண்டனை நமக்கு என்னது? சரியானது. ஆனால் இவரோ யாரு? இயேசுவோ என்ன பண்ணல? ஆகாதது ஒன்றும் என்ன பண்ணல அவரு செய்யல. ஆனாலும் இந்த தண்டனை யாருக்காக தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும் என்று சொல்லி இந்த கல்வன் தெரிஞ்சுக்க பாருங்க. அந்த அறிவுக்காகவும் அந்த தெளிவுக்காகவும் கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இருக்கிற ஜீவன் உன்னுடைய ஜீவன் அல்ல, அது இயேசு சிலுவிலே கிரியமாய் உனக்கு கொடுத்தது என்று சொல்லி எப்போது நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அப்போது கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆமென் சொல்றவர்கள் ஏற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, தயவு. He promised. அல்லேலூயா. அவர் நமக்கு நம்பிக்கையா சொல்லியிருக்கிற என்ன தெரியுமா? நீ என்னை ஏற்றுக்கொண்டா நீ பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. என் வழியில வந்தா என் பிதாவை காண்பாய். இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் சொன்ன ஒன்று மாறாது. அவர் சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொள், நீ பிதாவை காண்பாய், என்னை பின்பற்று, நீ பிதாவை காண்பாய். பிதாவை நீ காண்கிறாய் என்று சொன்னால் மரணம் உன்னை தடுத்து நிறுத்த முடியல. அவைகள் உன்னை அங்க கொண்டு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு நீ எவ்வளவு நீதிமானா இருக்கணும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளைக்கு மாற்றிக்கலாம். இப்போ கூட ஞானஸ்தானம் எடுக்க கேட்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்க கேட்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்க கேட்கிறோம். இல்லை, இன்னும் தள்ளி போடலாம், இன்னும் தள்ளி போடலாம், இன்னும் தள்ளி போடலாம், இன்னும் தள்ளி போடலாம். இதுவே அனுகிரக காலம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா, ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு. ஏன்? உன் மரணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. அல்லேலூயா. ஜீவனை காட்டிலும் மரணம் நல்லது. ஜீவனை காட்டிலும் மரணம், நான் சொல்லலைங்க, பவுல் சொல்லுகிறார். இந்த பூமியில் இருப்பதை காட்டிலும் மரணம் நல்லது என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரவத்தை பார்ப்பதை காட்டிலும் மரணம் நல்லது என்று சொல்லுகிறார். ஏன்? அவ்வளவு கொடுமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அந்த காலத்திலே பவுல் அதை சொல்லுகிறாருன்னா, பவுல் இந்த காலத்தில் இருந்தாருன்னா, ஆண்டவரே என்னை எடுத்துக்க 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 எடுத்துக்கன்னு அழுது செத்துருவார் பவுல்.
அந்த காலத்திலே மொபைல் கிடையாது, மீடியா கிடையாது, கொலைகள் அவ்வளவும் கிடையாது இல்லையா? அந்த காலத்திலே பவுல் இந்த பூமியின் உலகத்தின் ஜீவனை பார்த்து பயந்து ஆண்டவரின் எடுத்துக்கொள்ளுங்க என்று கேட்கிறார்னா, அப்ப இந்த காலத்தில் பவுல் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்க? ஆண்டவர் எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, என்ன சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர்னு கேட்டிருப்பார். ஏன் அவ்வளவு கொடுமையான உலகத்தில் கொடூரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர்களை நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஏமே கர்த்தர் என்ன செய்து கொண்டுகிறார்? நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்? அவர் நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு செல்ல விருப்பம் படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன காரியம், நீ இன்னைக்கு என்னோடு எங்க இருப்ப? பரதேசில் இருப்ப. அடுத்த வசனம் படிங்க, முடிக்கிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21, 23. பிலிப்பியர் 1 அதிகாரம் 23. பிலிப்பியர் 1:23. ஏனெனில் இவு இரண்டினாலும் நெருக்கப்படுகிற தேகத்தை விட்டு பிரிந்து என்ன உண்டு எனக்கு? யாருக்கு ஆசை? கிறிஸ்துவோடு இருக்க யாருக்கு ஆசை? பவுலுக்கு ஆசை. அல்லேலூயா. எதை பிரிஞ்சு? தேகத்தை. அப்படின்னு என்ன அர்த்தங்க? இந்த இந்த சரீரத்தை பிரிஞ்சு யாரோட இருக்க ஆசை எனக்கு? எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு சாக எவ்வளோ பேருக்கு ஆசை? கையை தூக்கல பாருங்களேன். கையை தூக்கல. ஜாக்கப் பயந்துக்கிறான். ஐயோ இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலையே. வாலி பிள்ளைங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? ஐயோ இன்னும் கல்யாணம் ஆகலையே. தாய்க்கும் தாய்மாருக்கு என்ன பயம் தெரியுமா? ஐயோ இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே. ஐயோ வீட்டில் போன வாரம் தானே இஎம்ஐயில் சாரி வாங்கி போட்டேன், போன வாரம் தானே புதுசாக கிரைண்டர் வாங்கி போட்டேன், எதுவுமே என்ன பண்ணலை இன்னும். பாஸ்டர் 2 நாள் கொடுங்க, இட்லி அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு நாள் கொடுங்க. இல்லை இன்னொருத்தர் இப்படியும் கேட்பாங்க, என்னவோ பாஸ்டர் புது சாரி போட்டுன்னு வரலாமா? என்ன சாரி போட்டுன்னு வரலாமா? புது சாரி, செயின் நகையில போட்டு வராமா? அவன் திருடிக்குமா எல்லாத்தாங்க? ஆச்சா ஒன்றும் போட்டு வர முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருங்க? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு. எது அந்த பிரிவினை? எந்த பிரிவினை? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பது அது அநேக நன்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு எவனுக்குள்ள வருகிறதோ அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவான். ஆமென். யாரு? என் தேகம் பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பது உண்மையாய் நல்லதாய் இருக்கும் என்று சொல்லி எவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், நான் இன்னைக்கு பிரிஞ்சனா நல்லா இருக்குவேன், நான் இன்னைக்கு பிரிஞ்சனா நல்லா இருப்பேன், எவன் விசுவாசம் அப்படியாய் நடத்தி கொண்டு போகிறதோ, அவனோட ஆட்டிடியூட் அந்த பக்கம் இருக்கிறதோ, அவன் கண்டிப்பா எங்க இருக்குவான்? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவனுக்கு தெரியும், அந்த கல்வனுக்கு, நான் பாவி, பாவம் செய்ததுக்காக இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன். இவர் அதையும் எதையும் செய்யல, ஆனா இவரும் அந்த தண்டனை எங்களை விட கொடுமையான தண்டனை. சரியா? இவர்கள் கைகள் கட்டப்பட்டது. யாரோட கைகள்? கல்வரோட கைகள் என்னாகப்பட்டது? கட்டப்பட்டது. இவர் கை என்னாகப்பட்டது தெரியுமா? அது நீங்க சயின்டிஃபிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா அது சாதாரணமா அடிக்க மாட்டாங்களா. அந்த நரம்பு எங்க இருக்கிறதோ அந்த நரம்புக்கு நடுவில் அது மேலதான் அதை என்ன பண்ணுவாங்க பார்த்து சொல்லும் போதே சீல கண்ணு அந்த பார்த்து என்ன செய்வாங்க, அது பார்த்து அவ்வளோ ஃபோர்ஸா அவ்வளோ பேர் ஆணி அந்த ஹேமர் எடுத்து ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. அந்த ரத்தம் அப்படியே பாயுது. யாருக்காக தெரியுமா? உனக்காக, உங்களுக்காக. அந்த சுமை உங்களுக்காக. நீ அவரோடு கூட இருக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறா. நீ கர்த்தரோடு கூட இருக்கும்படியா விரும்புகிறா. கைக்கு மட்டும் அடிக்கலைங்க. அந்த முள்கள், அந்த முள்ளு கிரீடம் பார்த்தீங்க இல்லையா? முள்ளு கிரீடம், ரோஜா செடியில் நீங்கள் ரோஜா பறிச்சுட்டு ஐயா முள்ளு கொத்துச்சு, ஐயா முள்ளு, அந்த முள்ளு கிடையாதுங்க. அது அந்த முள்ளு ஒன்று 3 இன்ச்சுக்கு இருந்துச்சு. என்ன இன்ச்சுக்கு இருந்துச்சு? 3 காட்டு அத்தி மரத்தின் அந்த இது. அது முள்ளு என்ன முள்ளு அது தெரியுமா? அவ்வளவு 3 இன்ச்சுக்கு அந்த முள் இருக்கு. அது என்ன செய்தாங்க, சும்மா எடுத்துன்னு போயிட்டு அலக்கா வச்சுட்டு வரலங்க, அதை வச்சுட்டு அது மேலேயே அடிக்கிறானுங்க.
எதை வச்சுட்டு? அந்த முள்ளை வச்சுட்டு அந்த முள்ளு மேலே என்ன செய்றாங்க? அடிக்கிறாங்க. அப்போ என்ன இருக்கும்? முள்ளு. பயம் ஆகுது இல்லை? அந்த முள் என்னாச்சு? எறுங்குச்சு. யாருக்காக தெரியுமா? அது எனக்காக. எனக்காக அந்த முள்ளை எடுத்துக்கொண்டது எனக்காக, அந்த ஆணிகளை எடுத்துக்கொண்டது எனக்காக. அப்படி விடலைங்க அவரை. அப்படி என்ன பண்ணல? இங்க கத்தியில ஈட்டில குத்துறாங்க. அங்க ரத்தமும் தண்ணீரும் வடிந்து போய் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றது. என்ன வடிந்து போகுது? எங்க குத்தி? விழாவில். யாருக்காக? உனக்காக. காலு ரெண்டும் நீங்கள் வேற சிலுவையை பார்த்துருப்பீங்க. கீழே அந்த சிலுவைக்கு மேலே சிலுவையில் இப்படி ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா, ஸ்டாண்டெல்லாம் இல்லைங்க. சப்போர்ட்டுக்கு எதுவும் இல்லைங்க. சப்போர்ட்டுக்கு எதுவும் அங்கே இல்லைங்க. சரியா? சப்போர்ட்டுக்கு இல்லாமல் எதை சப்போர்ட்டில் வச்சாங்க தெரியுமா? இந்த ஆணியும் காலில் இருக்கிற ஆணியம். அந்த ஆணியில் என்ன பண்ணாங்க? வச்சு அடிக்கும்போது ஏறக்குறைய ஐயா நம்ம ஏசு ஐயா ஒரு 70 கிலோ இருந்திருப்பாரா? தெரியல, கேட்டு சொல்கிறேன். அவர் 70 கிலோ இருந்திருப்பா. யோசிச்சு பாருங்க. அந்த 70 கிலோ அந்த ஆணியில் என்ன ஆகுது? தொங்குது. கீழே என்ன கிடையாது? சப்போர்ட் இல்லை. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சுமையை அந்த 4 ஆணி அங்கே பிடிச்சி வைக்குதுன்னா அது எவ்வளோ பாரமாக இருந்திருக்கும். கை எவ்வளோ கொஞ்ச நேரம் நீங்கள் ஜிம்முக்கு போய் அதை பிடிச்சின்னு தொங்குனாலே நம்மளால் முடியாது. கை இவ்வளோ ஒதுரும். அப்போ யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு நேரம் அந்த சிலுவையில் அந்த ஆணியை கொண்டு கர்த்தர் உனக்காக இப்படி இருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு அன்பு உன் தேவனுக்கு, எவ்வளவு இரக்கம் உன் தேவனுக்கு. அவர் உன்னை நேசிக்கிறார். நீ பூமியில் மட்டுமில்லை, நீ மரிச்சாலும் என்னோட கூட தான் இருக்கணும் என்று விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நீ பூமியில் மட்டும் என் பிள்ளை அல்ல, நீ மரிச்சாலும் என் பிள்ளை என்று சொல்லி அதற்காகவே மரித்து உயிரோடு கர்த்தர் என்ன செய்தாருங்க? எழும்பின தேவனா இருக்கு. அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த தேகத்தை விட்டு படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை உணர்மற. ஏனெனில் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனோட கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? எனக்கு ஆசை உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீர்மானத்தோட வீட்டுக்கு செல்றீங்களா? ஆமேன். என்ன ஆசை உனக்கு? சொல்லு. என்ன ஆசை? கிறிஸ்துவுடனே கூட எதை பிரிஞ்சு? எல்லாரும் சொல்லிடுவீங்க ஈஸியா, கிறிஸ்துவ பிரிஞ்சு கிறிஸ்துவோட கூட இருக்க ஆசை. ஆனால் அதுக்கு முன்ன இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த தேகத்தை பிரிந்து கிறிஸ்துவோட கூட இருக்க ஆசை. அடுத்த வசனம் படிங்க. அது நன்மையா இருக்கும். 23. அப்படி இருந்தும் அதிக அவசியம். 23 படிச்சுங்க. 21 23 படிங்க. இப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்ன? ஆதாயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து சென்று இயேசுவோடு கூட இருப்பது எனக்கு ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்மளோட விசுவாசமா இருக்கணும். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட இருப்பது எனக்கு ஆசை. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கணும்? இப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோட கூட இருக்க ஆசை. ஆசைப்பட்டா மட்டும் முடியாதம்மா. ஆசைப்பட்டா மட்டும் முடியாது. என்னம்மா? ஆசைப்பட்ட மட்டும் முடியாது. அதற்காக ஓடணும், அதற்காக ஒப்பு கொடுக்கணும், அதற்காக நடக்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், வார்த்தைக்குள் அடங்கி இருக்கணும், வார்த்தையை நேசிக்கணும், அவர் அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. இவன் எல்லாம் இருக்கிறது. ஆசைப்பட்டால் மட்டும் போகாது. அல்லேலூயா. பவுல் பெரிய கொலைகாரன். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவரெல்லாம் என்ன செய்தான்? பவுல் கொன்றான். அதனால் கர்த்தர் தமஸ்கசிலே பவுலை தெரிந்து கொண்டதுனால பவுலை கர்த்தர் மாற்றின பவுல் கர்த்தருக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு
பவுலை போல கொடுமையானவர்கள் நீங்கள் யாரும் கிடையாது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் ரொம்ப பாவம்பட்ட மனிதர்களாக தெரியுறீங்க. பவுல் அப்படி கிடையாது. எல்லாரும் கொலை செய்வான், ஏசுன்னு பேர் எடுத்தாலும் சாவடிக்குவான். நீங்கள் யாரும் அந்த மாதிரி இருக்கீங்களா? யாரும் அந்த மாதிரி இருக்கீங்களா? பிரசங்கையா பண்ணுற உன்னை அடிக்கிறவான், என்ன அடிக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப பாவப்பட்ட மனிதங்க. பாரு, பேசினா கேட்டுனே அனுப்பிங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகான மனிதர்கள் நீங்கள். அல்லேலூயா. அப்படியா இருக்கிற உங்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பா. அந்த அப்படியான பவுலையே கர்த்தர் மாற்றினார்னா இவ்வளோ அழகான உங்களை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? கொஞ்சம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்தால் அது எனக்கு ஆசை. தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவுடனே கூட இருப்பது எனக்கு ஆசை. ஏஞ்சி நின்கலாமா? ஒரு ஆசையோடு கூட, ஆண்டவரே நான் உம்மில் மறிப்பது. அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேங்க, ஒன்று சொல்லிட்டா, இந்த செய்தியை கர்த்தர் என் காலையில் கொடுத்தார். ரொம்ப துக்கமாக இருந்தேன் நான். ஏன்னா அநேக தடவை என் மேலே கோபம் அவருக்கு, என் சித்தாப்பாக்கு என் மேலே கோபம் எனக்கு. ஏன்னா நான் அவருக்கு பாட்டு சான்ஸ் தருதில்ல, அவர் வாசிக்க வைக்கலன்னு என் மேலே கோபம். அந்த கோபத்திலே போயிட்டாருன்னு தான் எனக்கு அங்கே பார்த்த உடனே நான் கேட்டேன், அப்பா என்னை மன்னிக்காமே போயிட்டியே, நீ என்ன மன்னிக்காமே போயிட்டு. ரொம்ப நான் பிரவீன் பார்த்து என்னக்கும் பேச முடியல, அவனை என்ன பார்த்து பேச முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டெப்பில் வர என்கிட்ட சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸை புக் பண்ணுங்கள். நான் ஆம்புலன்ஸ் புக் பண்ணணும் பிரவீன் திரும்பி பார்க்குறேன். அவனை பார்த்த உடனே எனக்கு அழுகையாக வந்துச்சு, அவனுக்கு அழுகையாக வந்துச்சு. நான் பார்த்து சொன்னேன், உடனே செய்ய முடியாது, காலையில் இங்கே வந்து உட்கார வரலாம் என்ன செய்வதுன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட மனநிலை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் இது எனக்காக பேசினார். அல்லேலூயா. இது எங்களுக்காக. மரணம் நம்மை நிறுத்தாது, மரணம் நம்மை அவருக்குள்ளே கொண்டு செல்லும். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுடனே கூட இருப்பது எனக்கு ஆசை. அல்லேலூயா. அப்போ ஆசையான ஒரு விஷயத்தை செய்ய ஏன் தயக்கம் இல்லையா? அப்போ அதுக்காக நடந்து போவோம். எப்போ வந்தால் ஜாலியாக என்ன பண்ணலாம், போகலாம். இப்போயோ ஒரு புக் பண்ணி வச்சுருக்கிறேன், எங்கேயோ ஒரு ரிசார்ட்டுக்கு போய் ஒரு 3 நாள் இருக்கணும் என்று சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 3 நாள் ஃபோன் கிடையாது, 3 நாள் எதுவும் விஷயம் கிடையாது, உலகத்தின் காரியம் கிடையாது, 3 நாள் வெறும் தண்ணீரும் சாப்பாடும் ஜாலியாக கேம் ஆடிக்கின்னு ஒரு 3 நாள் ரிசார்ட்டில் இருக்கணும்னா நீங்கள் இப்போதே அந்த நேரம் வராத ஒரு ஆசை இல்லையா? அந்த இடம் ரெசார்ட்டை காட்டிலும் அழகாக இருக்கும். ஆமேன். அந்த இடம் ரெசார்ட்டை காட்டிலும் அழகாக இருக்கும். ஒரு வசனம் சொல்லுது, அந்த இடம் முழுவதும் பற்பல கற்களாலும் கண்ணாடியை போல, நிலம் எப்படி இருந்துச்சா? கண்ணாடியை போல அந்த நிலம் இருந்துச்சா. ரெசார்ட்டை காட்டிலும் அந்த இடம் ரொம்ப அழகானது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போக ஆசைப்படணுமே தவிர இங்க இடத்துல சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்று எத்த போட முடியாதம்மா. அந்த இடத்துக்கு போக ஆசைப்படுங்க, அந்த இடத்துல இருக்க ஆசைப்படுங்க. பவுல் சொல்லுகிறா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. நான் என் தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவுடனே கூட இருப்பது எனக்கு மிகவும் ஆசை. கண்களை மூடி, ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம். ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மரணம் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அது கிறிஸ்துவுக்கானவனுக்கு ஆரம்பமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆரம்பத்தை காண்கிற அளவுக்கு தகப்பனே எங்கள் விசுவாசத்தை பலன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை இனமாய் நீதியாய் நடக்கும்படியாக எங்களை பலன்படுத்தி காற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக, கர்த்தர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட இருக்க எனக்கு ஆசை, உம்மோடு கூட இருக்க எனக்கு ஆசை ஆண்டவரே. உம்மில் இருக்க ஆசை ஆண்டவரே. இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற அக்கிரமங்களை பார்த்து தகப்பனே இதை சகிக்க முடியல அப்பா, இதை பார்க்க முடியல ஆண்டவரே. தகப்பனே உம்மோடு கூட இருக்க எனக்கு ஆசை. என்னை தகப்பனே நீதிமானாய்
மாற்று, என்னை பலன்படுத்து, என்னை காத்துக்கொள்ளு, என்னை வழி நடத்து. ஆண்டவரே, மரணத்தை குறித்து நான் பயப்படல, அது எனக்கு ஆசையானது என்ற விசுவாசம் எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவுடனே கூட இருப்பது எனக்கு ஆசை என்ற ஒரு விசுவாசம் இருக்கட்டும். அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலன்படுத்துங்க. இயேசுவின் வருகைக்குள்ளாகவே எங்களை மறுரூபம் மாற்றுங்க, என்னை மணிரூபம் மன்னிச்சு எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை பார்த்து நீங்க கேட்கும் போது கர்த்தர் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் இறங்கி உங்களை பலன்படுத்துகிறவர். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் சொல்லுகிறார், உன்னுடைய மரணம் எனக்கு பிரியம், உன்னுடைய மரணம் எனக்கு பிரியம், நீ மரிச்சால் எனக்கு பிரியம், நீ என் பிள்ளை, நீ என்னோடு கூட வரப்போகிறாய், நீ இயேசுவோடு கூட வரப்போகிறாய். கர்த்தர் அதை பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த பூமியின் உபத்திரமானது உனக்கானது அல்ல, நீ என் பிள்ளையாய் இருக்கிறாய், என் மகனாய் இருக்கிறாய். இந்த உபத்திரவம் உனக்கானது அல்ல, நீ என்னிடம் வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிற நேரத்துக்கு நீ ஆயத்தமாய் இருக்கும்படியாக, கர்த்தர் அழைக்கிற நேரத்துக்கு நீ ஆயத்தமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக, ஆண்டவரே என் வழிகளை காத்துக்கொள்ளும், ஆண்டவரே நான் பாவங்களை செய்யாதபடி எங்களை மன்னித்தருளும், ஆண்டவரே கர்த்தர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாம்சத்தின் சரீரத்தினால் அநேக காரியங்களை பார்க்கிறேன், அவைகளெல்லாம் நான் பாவியாய் இல்லாதபடி ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் இருக்கும்படியாக ஒரு விசுவாசம் எனக்குள்ள பெருகட்டும், என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே என்று கேட்கும் போது இன்றே கர்த்தருனை ஆசீர்வதிப்பா, இன்றே கர்த்தருனை ஏற்றுக்கொள்ளுவா. ஆண்டவரே, இவர்களை பலன்படுத்துங்க, இவர்களை காட்சி கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. மரணத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுகிற சபை அல்ல, மரணத்தை குறித்து கவலைப்படுகிற சபை அல்ல, கிறிஸ்துவுக்கிடம் செல்லுகிற சபையாக, கிறிஸ்துவுக்குள் நடக்கிற சபையாக எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கிருபாகரன் ஐயா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயாரை தேற்றுங்க, தாயாரே தேற்றுங்க ஆண்டவரே, அவர்களை பலன்படுத்துங்க, அவரை சுகப்படுத்துங்க. தகப்பனே, விசுவாசத்தை விட்டு கொடுக்காம தகப்பனே கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு ஆட்டிடியூட் அவர்கள்ட்ட வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அவர் எப்படி இருந்தார்கள் அறிகிறோம் ஐயா, எவ்வளவு அன்பா இருந்தார்கள் அறிகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விருப்பம் நிறைவேறினது, கர்த்தர் எடுத்துக்கொண்டு அதை தடுத்து நிறுத்தங்களால முடியாது அப்பா. தகப்பனே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிரவீனை ஆசீர்வதிங்க, மகனை தேற்றுங்க, பிரிசிலாவை ஆசீர்வதிங்க, மகளை தேற்றுங்க. அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் கிருபையாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு பாராட்டி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. வந்த மக்களுக்கான ஜெபிக்கிறேன், பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சிஸ்டர் ஞானதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயாரை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. தேவ கிருபை தாயாரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தையும் பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. ஜாய்சமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் தகப்பனை கீழே விழுந்த தாயாரை தகப்பனை எந்த ஒரு பெரிய சேதாரமின்றி தாயாரை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அம்மாக்கு அந்த பேக் பெயின்லேருந்து விடுதலை கற்றடிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகப்படுத்துகிற வல்லமை இன்றே சுகப்படுத்துவீராக. அவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிஸ்டர் சாந்தராணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளையும் காட்சி கொள்ளுங்க, சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் தகப்பனை பலவீனமாக இருக்கிற எல்லா தாயாரையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கே வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நம்ம நேரம் அங்கே போயிட்டு அப்புறம் பிரிஞ்சு போகலாம்.